தமிழகத்தை பொறுத்தவரை ஒவ்வொரு ஆலயத்திற்கும் ஒரு தனி சிறப்பு உள்ளது. அதே போல அங்கு வழங்கப்படும் பிரசாதத்திற்கும் ஒரு சிறப்பு உள்ளது. அதுபோல 108 திவ்ய தேசங்களில் ஒன்றான அழகர் கோவிலில் வழங்கப்படும் சம்பா தோசையின் ஸ்பெஷல் பற்றி இந்த தொகுப்பில் பார்க்கலாம். மதுரை மாவட்டம் அழகர் கோவிலில் உள்ள கல்லழகர் திருக்கோவில் உலக புகழ் பெற்றது. சித்திரை திருவிழா, ஆடி திருவிழா, தேரோட்டம் என மாதந்தோறும் விழா கோலம் பூண்டும் திருக்கோவிலாகும். இங்கு நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் ஆலயத்திற்கு வந்து கல்லழகர் பெருமானை மனமுருகி வேண்டிவிட்டு செல்லும் போது கோயிலில் வழங்கப்படும் சம்பா தோசையை தவறாமல் வாங்கி செல்கின்றனர். அழகர் கோவிலில் மூலவருக்கு படைக்கும் நெய்வேத்தியம் சற்றே வித்தியாசமானது. சம்பா தோசை என்று சொல்லப்படும் நெய் பலகாரம்தான் இது. பச்சரிசி மாவுடன் உளுந்து, சீரகம், பெருங்காயம், சுக்கு, கருவேப்பிலை, நூபரகங்கை தீர்த்தம் இவற்றை குறிப்பிட்ட அளவு கலந்து நெய்யில் செய்யப்படும் தோசைதான் இது. இதில் குறிப்பிட வேண்டியவை 2. ஒன்று நூபரகங்கை தீர்த்தம், மற்றொன்று நெய். இந்த பிரசாதம் தயாரிக்க முழுக்கவே நூபரகங்கை தீர்த்தத்தை மட்டுமே பயன்படுத்துகின்றனர். தோசையின் ருசிக்கு மூல காரணம் இந்த தீர்த்தமே என்கின்றனர். அடுத்தது நெய். நல்ல சுத்தமான தரமான நெய்தான் தோசைக்கான மொறுமொறுப்பும் சுவைக்கும் காரணம். அகலமான கடாயில் நெய் கொதிக்கும் போது மாவை ஒரு கிண்ணத்தில் அள்ளி மாஸ்டர் தனக்கே உரிய கைப்பக்குவத்தோடு ஒரு அளவான வட்டக்கணக்கு வைத்துக்கொண்டு கடாயின் ஓரத்தில் மாவை ஊற்றுகிறார். இப்படி ஊற்றிக்கொண்டே வர கடாய் நிரம்பியதும் சற்றே தடுத்திருந்த சின்ன மரத்துண்டை கொண்டு தோசைகளை புரட்டி போடுகிறார். மாஸ்டர் தன் அனுபவத்தில் வேகாத தோசைகளை கண்டுபிடித்து அவற்றை லேசாக குச்சிகளால் குத்தி விடுகிறார். இதனால் நெய்யில் மூழ்கும் இந்த தோசைகள் சில நொடிகளில் தயாராகி விடுகின்றன. தோசை மொறுமொறுப்பாக இருந்தால்தான் வெளியூர்களுக்கு வாங்கி செல்பவர்கள் நீண்ட நேரம் வைத்திருந்து சாப்பிட முடியும் என்பதால் பதத்தை உறுதி செய்த பிறகே எடுக்கிறார்கள். அழகர் கோவில் வந்து சம்பா தோசையை வாங்கி சாப்பிட்டு செல்லுங்கள், சங்கடங்கள் தீரும் என சொல்கின்றனர் ஆன்மீக அன்பர்கள்.